இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை சொன்னோடனே எல்லாருமே திங்க் பண்ற ஒரு விஷயம், இது என்ன பாம் ஈக்குவேஷனா, இல்ல இந்த ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, எனர்ஜினா எதுக்கு, மாஸ் எது, ரெண்டுமே என்ன ஒன்னா சேமா, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸும் வரும். ஸோ இது எல்லாமே வந்து டீடைல்டா இது எதுக்கு யூஸ் பண்றாங்க, சி எதுக்கு யூஸ் பண்றாங்க, எம்ஓ இயும் என்ன, எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் நம்ம நிறைய இடத்துல நிறைய புக்ல பார்த்துருப்போம். ஆனா இதுக்கான ப்ராப்பரான மீனிங் தெரியாது, எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியாது. நிறைய பேர் இந்த ஈக்குவேஷன் சொன்னோன்னு நினைக்கிறதா இது வந்து பாம் ஈக்குவேஷன், நியூக்ளியர் எனர்ஜி ஈக்குவேஷன். ஆனா இதுல இருக்க ட்ரூத் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் யூனிவர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஐன்ஸ்டீனால கிரியேட் பண்ண ஒரு ஈக்குவேஷன், வெப்பன்ஸ் கிரியேட் பண்றதுக்கெல்லாம் கிடையாது. இந்த ஈக்குவேஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க, ஆனா இதை பத்தியான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் யாருமே இது வரைக்கும் தந்திருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன? மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஈக்குவேஷன் பேரு. அதாவது இதுல பேர்லயே இருக்கு இல்லையா, மாஸும் எனர்ஜியும் ஈக்குவலன்ஸ் என்ன, ரெண்டும் ஈக்குவலிட்டியா இருக்கணும். ஆனா ரெண்டோட ஃபார்மும் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 பைசா வந்து 1 ரூபின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப 100 பைசான்னு சொன்னாலும் கரெக்ட் தான், 1 ரூபின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஆனா ரெண்டுமே டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ஈக்குவேஷன் 1905ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அந்த டைம்ல வந்து அவர் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, ப்ரொஃபஸர் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவருக்கு இருந்த ஒரு சின்ன கொஸ்டின் தான், மாஸும் எனர்ஜியும் ஈக்குவலா இல்ல டிஃபரெண்டா. இதுக்கு கிளாசிக்கல் பிசிக்ஸ் நம்மளுக்கு சொன்ன ஆன்சர் என்னன்னா, ரெண்டுமே வேற வேற அப்படின்னு சொன்னது. ஆனா ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாருன்னா, ரெண்டுமே வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா அதோட ஃபார்ம் தான் வேற வேற இருக்கும்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணிட்டு அதுல இருந்து கிரியேட் பண்ணது இந்த ஈக்குவேஷன். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஈக்குவேஷனோட ரியல் மீனிங் என்ன? அதாவது மாஸ் வந்து இட்ஸ் அன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அவ்வளவுதாங்க. இன்னும் இந்த டீப்பா பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம், அந்த ஸ்டோர்ல எனர்ஜி இருக்கா இல்லையா? எஸ், கண்டிப்பா வந்து அந்த ஸ்டோன்ல எனர்ஜி இருக்கு. ஆனா அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா? கிடையவே கிடையாது. அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணவும் முடியாது. ஏன் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியல? பிகாஸ் அந்த எனர்ஜி அந்த ஸ்டோனுக்குள்ள லாக் ஆகிருக்கு, அதுதான் ரீசன். சோ அப்ப எனர்ஜிங்கிறது வந்து அந்த மாஸ்குள்ள வந்து ஒரு ஸ்டோர்டு ஃபார்ம்ல இருக்குமா அப்படின்னா எஸ், அதுதான் உண்மை. அப்ப எனர்ஜினா அது வந்து ரிலீஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் தான், ஆனா அதோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஃபார்ம் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். இப்ப இதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஏன் லைட் யூஸ் பண்ணாங்க? ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க, மாஸும் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க, ஏன் லைட் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த இடத்துல? ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறது ஜஸ்ட் ஸ்பீடு மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸோட ஸ்பீட் லிமிட்னு கூட நம்ம சொல்லலாம். அதை டைம், ஸ்பேஸ், எனர்ஜி இது எல்லாமே கனெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட் தான். இந்த லைட்டு எந்த இடத்துல இருந்தாலும் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதனாலதான் எந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாலும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருவோன்றக்காக தான் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க. சோ இதுல நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும், சரி சார் ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்துட்டீங்க, ஏன் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஸ்கொயர் பண்றீங்க? என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சின்ன எனர்ஜி, அதாவது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காயின் இருக்கு இல்லையா, ஒரு காயின்ல இருக்கிற அந்த மாஸ் நம்மளுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 கிராமோ இல்ல 3 கிராமோ இருக்கும். அந்த காயின்ல எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சென்னைக்கே வந்து பவர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கான எனர்ஜி வந்து ஒரு சின்ன காயின்ல இருந்து ரிலீஸ் பண்ண முடியும். அவ்வளவு எனர்ஜியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுன்றக்காக தான் ஸ்பீட் ஆஃப் லைட் கூட ஸ்கொயர் பண்றோம். சோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஒரு டைனி மாஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் போது, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் போது எவ்வளவு ஹியூஜா இருக்கும்னு பாத்துக்கோங்க. அப்ப சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அடுத்த கொஸ்டின் வரலாம், இதெல்லாம் வந்து தியரி தானே சார் வந்து இதா இருக்கும், பிராக்டிக்கல்ல வந்து ஒரு சின்ன மாஸ்ல இருந்து அவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா சார் அப்படின்னா எஸ், இது உண்மை. அதாவது நம்ம சன் ஷைன் ஆகுது இல்லையா, இது வந்து இந்த இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஃபார்முலால உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்ல, ஸ்டார் க்ளோ ஆகுறதுல இருந்து எல்லாமே வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்ப ஒரு சன்ல இருக்கிற சின்ன மாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாஸ் வந்து லாஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் இப்ப நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ல இருந்து ஒரு சின்ன மாஸ் வந்து லூஸ் ஆகும்போது அந்த இடத்துல அவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். சோ இதெல்லாம் நான் சொன்னோடனே உங்களுக்கு அடுத்த ஒரு திங்கிங் வரலாம், சார் அப்ப வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா எஸ், சேம் இதே கான்செப்ட் தான். ஒரு சின்ன நியூக்ளியர் ஆட்டம் கிட்டத்தட்ட எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அங்க ரிலீஸ் பண்ணுது.
இதைத்தான் வந்து அங்க கால்குலேட் பண்றாங்க. ஒரு சின்ன மாஸ் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுவாங்க, அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எயின்ஸ்டீன் சொல்ல ட்ரை பண்ணது என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே வந்து கனெக்டட் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஸ்டார்ல இருந்து, யூனிவர்ஸ்ல இருந்து, டைம்ல இருந்து, ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே வந்து கனெக்டடு. அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் இது பண்ணார். இதுல எதுவுமே வந்து செப்பரேட் கிடையாது, எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியோட ஒரு சின்ன பார்ட் தான் வந்து இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷனை நீங்க புக்லயும் சரி வேற எங்கேயாவது பார்த்தாலும் சரி, நீங்க திங்க் பண்ண வேண்டியது, ஒரு சின்ன சைலண்ட் மேட்டருக்குள்ள ஹிடன் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிறத விட இன்னும் டீப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாமே திங்க் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை பார்த்ததுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் வீடியோல லைட் வந்து வேவா இருக்கா இல்ல பார்ட்டிகிளா இருக்கா, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுல வேவா இருக்கும் போது எப்படி இருக்கும், பார்ட்டிகிளா இருக்கும் போது எப்படி இருக்கும்ன்றதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் சஜஷனையும் நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம்.